ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபேவரட்டான சென்சி மூவி. ஆக்சுவலி ரொம்ப நல்ல மூவி. கண்டிப்பாக இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஹைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணுக்கு கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு ஷாக்காக இருக்கு. அவள் ஃப்ரெண்டுக்கு தான் ஷாக்காக இருக்கா, அவளுக்கு எதுவும் இல்லை. அது உன் ஹஸ்பண்ட் ரீ, அங்கே பாரு அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப நாளா நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கா. என்னடி சொல்றேன்னு சொல்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசம். அவரும் நல்ல பாசமா தான் இருக்காரு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ஹீரோட கோட்ல ஒரு சின்ன பேண்டேட் இருக்கு. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா ஹலோ கிட்டி போட்ட மாதிரி இருக்கு. என்னது இந்த மாதிரி ஒரு பேண்டேட்னு சொல்லிட்டு அவளோட பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்து பாக்குறா. ஸ்பைடர்மேன் போட்டிருக்கு. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. வேகமா போய் செக் பண்ணி பாக்குறா இவங்க ஆபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு. அங்க ஒரு பொண்ணு கிட்ட ஒரு சின்ன கீ செயின் இருக்கு, அதுல ஹலோ கிட்டி போட்டிருக்கு. அதை பார்க்கவும் இவளுக்கு ஷாக்கா இருக்கு. அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. நான் ஒரு ஃபைலை மறந்துட்டேன், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கொஞ்சம் வெளியே தான் வரேன், நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹலோ கிட்டி பேண்டேட் எடுத்துட்டு அங்கிருந்து ஆபீஸ்க்கு போறா. அவ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மேலதான் லைட்டா டவுட்டா இருந்திருக்கும் போல. அந்த பொண்ணை பார்க்க வர, அந்த பொண்ணு அங்க பதட்டமா நின்றுட்டு இருக்கா. அப்புறம் அங்க வேணும்னே அந்த பொண்ணு கிட்ட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக, எனக்கு கால லைட்டா அடிபட்டு இருக்கு, உங்ககிட்ட பேண்டேட் இருந்தா கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க, வேக வேகமா போய் அந்த பொண்ணு ஒரு பேண்டேட் கொண்டு வந்து கொடுக்குறா. பட் அது வேற பேட்டர்ன்ல இருக்கு. ஓ, உனக்கு இதான் பிடிக்குமா, உனக்கு ஹலோ கிட்டினா எனக்கு பிடிக்கும்னு நினைச்சு. அதுவா மேடம், அது என் ஹஸ்பண்டோட கிஃப்ட், அதான் எப்பயுமே என்கிட்டயே இருக்குன்னு சொல்ல, ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்கிறா. ஒருவேளை நான் ஏதோ தேவையில்லாம திங்க் பண்ற மாதிரி இருக்கு, கண்டிப்பா அவர் என்ன சீட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பேண்டேட கையில வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கா வீட்டுல. அப்புறம் அவங்க பையனுக்கு டியூஷனுக்காக ஒரு லேடி இருக்கும். அந்த லேடி கரெக்டா அங்க வந்து நிக்கிறா. இந்த கையில இருக்க பேண்டேட பார்த்தோன்னே அந்த பொண்ணோட மூஞ்சி அப்படியே டோட்டலா மாறுது. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் கேக்குறா, ஓ ஹஸ்பண்ட் சீட் பண்ணாங்கன்னு நீ எப்ப கண்டுபிடிச்ச, எப்படி டைவர்ஸ் பண்ணன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. டீச்சர் கையில இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டாங்க. சாரி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கேட்டது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்ல, சாரி நான் இந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது, தெரியாம கேட்டேன், சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் பையன் எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கேஷுவலா பேசிட்டு டீச்சர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் இவளுக்கு ஒரு கிஃப்ட், அப்புறம் பையனுக்கு கேக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குள்ள அவன் கிட்ட இருந்து போன் வருது, கேக் வந்ததா, அப்புறம் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன், அது பிடிச்சிருக்கான்னு சொல்ல, பிடிச்சிருக்கு, நைட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வர லேட் ஆகும், ஸோ நீ பார்த்து பத்திரமா இரு, பையனை பத்திரமா பார்த்துக்கோ, நான் மார்னிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் தான் தேவையில்லாம எதோ யோசிக்கிறேன், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த ஹலோ கிட்டி பேண்டேட கையில வச்சு பார்த்துட்டே இருக்கா. இங்க பார்த்தா அந்த டீச்சர் கூட தான் இந்த ஆளுக்கு அஃபேர் இருக்கும் போல. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. என்னால உங்க ஃபேமிலியில பிரச்சனை வேணாம், உங்க ஒய்ஃபுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சுன்னு தோணுது, அவங்க என்கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் எப்படி அஃபேர்ல இருந்தாரு அப்படிங்கிறத பத்தி கேட்டாங்க, உங்க மேல டவுட் வந்தனாலதான் இதெல்லாம் நடக்குது, இது இதோட விட்டுறலாம், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, இதுக்கப்புறம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன விளையாடுறியா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா, இப்போ உன்னை பார்த்துட்டு விட்டுட்டு என்னால போகவும் முடியல, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் உன்னைத்தான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணேன், விட்டுட்டு போனது தப்பு தான், இதுக்கு மேல என்னால முடியாது, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நீ என் கூட இரு, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்குள்ள எங்க ஹீரோயின் கிட்ட குட்டி பையன் வந்து, அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாங்க வெளியே போய் விளையாடலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் சரி வான்னு சொல்லி ஹீரோயினும் கூட்டிட்டு வரா. கரெக்டா அந்த காரு கீழே தான் நிக்குது. இவங்க 2 பேரும் கார்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டீச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு மேல உங்க ஃபேமிலிக்குள்ள என்னால வர முடியாது, உங்க லைஃபை நீங்க பாத்துக்கோங்க, நீங்க ஹாப்பியா இருங்க, அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, என்னோட லைஃப் இதோட போகட்டும், என்னோட வாழ்க்கை போயிடுச்சு, ஏற்கனவே நான் டைவர்ஸ் ஆன பொண்ணு, இது இதோட விட்டுறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி ஓவரா பேசுது. இவர் கன்வின் பண்றேன்னு சொல்லி அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு பேசிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயின் வரும்போது அவங்க கார் அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனா குட்டி பையன் ரொம்ப ஃபீல் பண்றா. அப்பாக்கு என் மேல பாசமே இல்லம்மா, ஏம்மா என் கூட விளையாட வரவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்றான். நீ கவலைப்படாதம்மா, அதான் அம்மா இருக்கேன்ல, உன்னை பத்திரமா பாத்துப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் டீச்சரோட வீட்டுக்கு டீச்சரும் டூயானோ வராங்க. அங்க டீச்சருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் போல. அந்த பொண்ணை இவ படி படின்னு டார்ச்சர் பண்ண, எனக்கு போர் அடிக்குது, என் கூட விளையாடுவாங்கன்னு சொல்ல, நான் உன்னை தூங்க வைக்கிறவான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவன் தூங்க வைக்கிறான். இங்க பார்த்தா இந்த டீச்சர் வேலையெல்லாம் பாக்குது. நான் ஹெல்ப் பண்ற கொடு, எல்லா வேலையும் நீயே பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரம் கிளம்பணும்ல வீட்டுக்குன்னு சொல்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல அவகிட்ட, ஸோ அவ என்ன தேட மாட்டா, விடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அங்க இருந்து இவளோட ரெசியூம் எடுத்து பார்த்துட்டு
பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு இத்தனை ரெஸ்யூம் வச்சிருக்க? இன்னும் நீ டியூட்டரிங் வேலைக்கு தான் போலான்னு இருக்கியா? இந்த வேலை வேணாம். பேசாம ஒன்று பண்ணு, என்னோட கம்பெனில உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்ல, உங்க கம்பெனிலயா? சாரி, நம்ம 2 பேரும் ஒரே இது படிச்சிருந்தாலும் நான் ரொம்ப நாள் அந்த வேலையில இல்ல, ஃபீல்ட்லாம் இல்ல. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற? நான் 10 வருஷமா அந்த கம்பெனில இருக்கேன். நான் கேட்டா கண்டிப்பா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உன்னை எப்படியாவது இந்த கம்பெனிக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இவ ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஐயோ சாரி, நான் வேணும்னு பண்ணல, தெரியாமன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனே அப்படியே இழுத்து ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் எமோஷனலா ஹக் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கும் நிம்மதியா இருக்கு. அப்பா எப்படியும் நம்ம லைஃப் செட்டில் ஆக போகுதுன்னு, எப்படியாவது ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணணும்னு அவன் பிளான் பண்றான். அப்புறம் இங்கே குட்டி பையன் விளையாண்டு இருக்கும்போது காலில் பார்த்தா பேண்டேட் போட்டிருக்கு. இந்த பேண்டேட் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, டீச்சர் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல, டீச்சரா அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. என்னாச்சு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு இவளுக்கு. கண்டிப்பா டீச்சர் கூட இவனுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் மீட் பண்ணப்ப கேஷுவலா பேசினது, இவனை பார்த்துட்டு அந்த பக்கம் அப்படியே அந்த டீச்சர் போயிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது, ஓ இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது இருக்கா இல்லையா ஒன்றும் புரியல. நான் தான் தேவையில்லாம யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைல் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி வேகமா செக் பண்ணி பாக்குறா. பட் அங்க எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அவன் வேற தூங்கிட்டு அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். உண்மையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க போறா. ஒரு கேமரா வைக்கிறா. இந்த வீட்டுல கேமரா வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா உங்க 2 பேருக்கு அப்பா இருக்கா என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவளுக்கே தெரியாம கேமரா ஃபிட் பண்ணிட்டா. டீச்சர் வேற வராங்க. யாயா உள்ள இருக்கான், நீங்க கிளாஸ் எடுங்க, நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவ காதுல விழுகிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இவ போன்ல பேசிட்டு இருக்கா. ஸோ ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வர லேட் ஆகும், நீங்க வந்து பாத்துக்கோங்க யாயாவை, டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போய் அவங்க வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக இவ ஹஸ்பண்ட் வேற வராரு. அங்க டியூட்டரிங் முடிச்சுட்டு டீச்சர் போக டீச்சரோட கையை பிடிச்சி அந்த ஆள் இழுக்கிறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, இது வீடு, தயவு செஞ்சு கையிடுங்கன்னு சொல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, அவ இப்ப வீட்டுல இல்ல, நம்ம 2 பேரும் நம்ம ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் பேசணும். நீ இந்த மாதிரி இருக்க, நான் சொன்னா உனக்கு புரியாதா? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? எதுக்கு எதுக்கு என்னை விட்டு விலகி விலகி போறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஓவரா பேசுறான். இது எல்லாத்தையும் பாக்குற ஹீரோயினுக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு. அவ வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இங்க பாரு, உனக்காக நான் எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? நீ எனக்கு கொடுத்த பெண்ணை கூட 10 வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன். உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. ஒரு நாள் ஒரு பெண்ணை தூக்கி ஹீரோயின் கீழே போட்டான்னு சொல்லி வந்து கத்துன்னு கத்திருப்பான். அந்த பெண் எனக்கு என்னோட டீச்சர் கொடுத்தது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பெண்ணு ரொம்ப பழசாயிடுச்சுன்னு தான் தூக்கி போட்டு உங்களுக்காக வேற பெண்ணு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா. நீ வாங்கி கொடுத்தது எனக்கு பிடிச்சது, நான் வச்சுக்கிறேன். அதுக்காக அந்த பெண்ணு பழசுன்னு தூக்கி போடாத, அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பா. இப்பதான் இவளுக்கு புரியுது இந்த பெண் அவ வாங்கி கொடுத்ததுன்னு. அப்புறம் அடுத்தது ஒண்ணு பேசுறான். உனக்காக ப்ரொஃபைல் பிக்சர் கூட இன்னும் நான் மாத்தாம இருக்கேன், உனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, உங்க ப்ரொஃபைல் பிக்சர் ரொம்ப மொக்கையா இருக்கு, பேசாம மாத்திடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. இல்ல அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் இல்லாம ஒர்க்ல இருக்கனால உன்னோட பிக்சர் வச்சா தப்பாயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். அப்ப அவளுக்காக ஒரு பூவை கூட மாத்தாம வச்சிருந்தியே, அவ்வளவு லவ் பண்ணியான்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா ஹீரோயின். இங்க பார்த்தா இவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு கத்துன்னு கத்தி அழுகுறான். என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ், நான் அவளை டைவர்ஸ் பண்ணிடு, நீ என் கூட இருன்னு சொல்லி அழுக. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் கூட என்கிட்ட இந்த மாதிரி அவன் நடந்துகிட்டதே இல்லை, என்னால இதை தாங்க முடியலன்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படி டீப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னமோ பிடிக்காத மாதிரி பிடிச்சி தள்ளி விடுவோம், இவன் நீதான் வேணுங்கிற மாதிரி பின்னாடியே போகவும், அப்படியே ஹீரோயினுக்கு 10 வருஷமா 2 பேருக்கு இடையில நடந்த எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அப்படியே அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கா. இங்க பாரு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, அவன் மேல எனக்கு எப்பயுமே லவ் வந்ததே கிடையாது, உன்னை மட்டும் தான் நான் லவ் பண்றேன். 10 வருஷமா ஒரு ரோபோட் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையும் கூட மட்டும்தான் சொல்ல, சரி இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, மழை வர மாதிரி இருக்கு, நீ தனியா போக வேணாம், பையன் தூங்கிட்டு தான் இருக்கான், வா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு பட்டுக்கு கீழே கூட்டிட்டு வரான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கீழே உட்காந்து பாக்குறா. வேகமா ஓடி வந்து அப்படியே அந்த டீச்சரோட கண்ணத்துல ஒரு அரைறா. உனக்குலாம் அறிவில்லையா, உன்னை எவ்வளவு நம்பினேன் அப்படின்னு சொல்ல, மாத்தி மாத்தி அடிக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா இது எல்லா கனவு. ஹீரோயினுக்கு போன் தான் வருது அவ பையன் கிட்ட இருந்து. அம்மா மழை வருது, அப்பாவும் இல்லை, எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறீங்களான்னு சொல்லி கேட்க, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ நம்ம பையனை நம்ம ஃபுல்லா மறந்துட்டோமேன்னு யோசிச்சு பாக்குறா. இப்ப இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பையனோட கஸ்டடி கிடைக்காது, நமக்குன்னு இன்கம் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் இவனையே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு வேலையை பார்க்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் சொந்த கால நின்னதுக்கு அப்புறம் தான் எல்லாமேன்னு சொல்லி யோசிக்கிறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஒரு லாயர் ஆஃபீஸ்க்கு டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு வரா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்கா இருக்கு. அவன் ஃப்ரெண்டு தான் அந்த லாயர். அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா உன்னோட லவர் மாதிரி இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவளை தானே நீ லவ் பண்ண அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் படிக்கும்போது ஒன்னா தான்
இருந்திருப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது என்னன்னா, ஒரு சர்ப்ரைஸ், எனக்கு கல்யாணம்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஹீரோ வந்த டைம்ல கல்யாணம்னு சொல்லிட்டா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நீ ஏதோ சொல்ல வந்த, சொல்லுடான்னு சொல்ல, நான் அப்ராட் போறேன், அதைத்தான் சொல்ல வந்தேன், உன் கல்யாணத்தை என்னால அட்டன் பண்ண முடியாது, சாரின்னு சொல்ல, டேய் என்னடா என் கல்யாணத்துக்கு நீ வரமாட்டியா, சாரி என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. என் மனசுல இருந்த அளவு என் மனசுலயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இப்பதான் 10 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினை பாக்குறான். திரும்ப அந்த பக்கமே போறான். டேய் வாடா இங்க போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவ எதுக்கு வந்தான்னு பாக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் மேல வராங்க. மேல பார்த்தா நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணதான் வந்திருப்பா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய லாயர், அவ்வளவு ஈஸியால அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஹீரோ வேற கரெக்டா வந்து அப்படியே ஹீரோயினோட பக்கத்துல நிக்க இவளுக்கு ஷாக்கா இருக்கு. உனக்கு இவன் அப்பாயின்மெண்ட் வேணுமா, நானே வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லி பேசலான்னு ஹீரோ போறான். அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, இரு இரு, ஏதோ கேஸ்க்காக வந்திருக்க, திடீர்னு ஏன் போற சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன உனக்கு என்ன பார்த்து சிரிக்கணும், சிரிக்கணும்னா சிரிச்சுக்க, நான் டைவர்ஸ் பண்ணத்தான் வந்தேன்னு சொல்றா. நான் எதுக்கு சிரிக்கிறேன், நீ லூசா, நான் உன்னை எதுக்கு பார்த்து சிரிக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேஸை பத்தி டீல் பண்றதுக்கு போ, அவங்க கிட்ட போய் பேசிட்டு வா, இதுக்காகலாம் சிரிப்பாங்களா, சிரிக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அந்த லாயரை மீட் பண்றா. லாயர் கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, எல்லாம் ஓகே, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு செல்ஃபா தனியா எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கணும், உனக்கு ஒரு இன்கம் வரணும், அப்பதான் உன்னால கண்டிப்பா பையனை ஹேண்டில் பண்ணிக்க முடியும், பையனோட கஸ்டடி கிடைக்கும், இல்லைன்னா உன் பையன் உனக்கு இல்ல. சோ அதனால நீ அவனை பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, கோர்ட்ல உன் மேல தப்பு இல்ல, தப்பெல்லாம் அவன் மேலன்னு ப்ரூவ் பண்ணணும், அப்பதான் உன் பையன் உனக்கு கிடைப்பான். அது மட்டும் இல்லாம நீ தனியா சொந்த கால்ல நிக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே ஹீரோயின் வரா. இவ்வளவு நாள் அவனை பத்தியே யோசிச்சுட்டு நம்மளோட லைஃபை நம்ம விட்டுட்டோம், எதுவுமே தெரியாம வீடு வீடுன்னு வீட்லயே இருந்துட்டோம்னு சொல்லி யோசிக்க, டக்குனு ஹீரோ வந்து கார்டு தரான். இந்தா இது என் கார்டு, உனக்கு ஃப்ரெண்டுன்னு நான் தேவைப்பட்டா என்கிட்ட நீ வரலான்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியே நிக்கிறா. நீ லூஸ் மாதிரி பண்ற, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன், நான் உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போல, சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்ல, லைட்டா ஒரு குட்டி பிளாஷ்பேக். அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட பேசலான்னு வருவாங்க. ஆனா ஹீரோ யாருக்குமே பதிலே சொல்ல மாட்டான், யார்கிட்டயும் பேசவே மாட்டான், ஏதாவது டவுட் கேட்டா கூட சொல்லி தர மாட்டான். ஹீரோயின் வந்து கத்துவா, டேய் பாவண்டா சொல்லி கொடுறா, ஏன்டா ஓவர பண்ற, இவன் என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுப்பான். சரி போனா போட்டோன்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதுவும் அவன் ஹீரோயினுக்காக மட்டும்தான் செஞ்சிருப்பான். ஸோ அதெல்லாம் இப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அப்புறம் எனக்காக சின்ன ஹெல்ப் பண்ணல அதுக்குன்னு சொல்லிட்டு போக, ஏதோ இவன் டைவர்ஸ் கேஸ் பெரிய கேஸ் மாதிரி இருக்கு, இவளை ஹேண்டில் பண்ணணும்னா இவ பக்கத்துல க்ளோஸா நம்ம இருக்கணும். டேய் என்னடா பண்ண போற, அவ ஹஸ்பண்டை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு, இப்ப நான் எங்க போறேன்னு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனோட பாதையை சரியா சூஸ் பண்ணிட்டான். அப்ராட்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற அதே கம்பெனில போய் ஜாயின் பண்ண போறான், அவனுக்கு மேல இருக்க போஸ்டிங்ல. சேம் டைம் அடுத்து அந்த ஹஸ்பண்ட் பையனை காட்டுறாங்க. அந்த டீச்சருக்காக ஜாபுக்கு கேட்டிருப்பான். அது அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்ல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இன்டர்வியூ டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, டீச்சருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான். திடீர்னு யாரோ காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்க பயந்து போய் அந்த பொண்ணு அந்த பக்கம் போய் நின்னுக்கிறா. ஏதோ பார்சல் மாதிரி வந்திருக்கு, அதை வாங்கிட்டு வர, சாரி என்னால் உங்கள் ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் இங்கேருந்து போயிருந்தா நல்லதுன்னு சொல்ல, இங்கே பாரு நீ என்னோட சாய்ஸ், உன்னை கண்டிப்பாக விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி பேசுகிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் காரில் உட்காந்து அவன் மொபைலில் பார்த்துட்டு இருக்கா. காரில் இதே மாதிரி ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவ இன்டர்வியூக்கு போகிறா. அடுத்த நாள் இவளுக்கு ஜாப் ஓகே, பட் சேல்ஸ் கேர்ள் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்ல, எனக்கு ட்ரைனிங் ஆகணும் அவ்வளோதான், நான் இப்போதைக்கு ஒர்க்கு பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஓகே சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவள் ஃப்ரெண்டோட வர, கரெக்டாக இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. வா போகலான்னு சொல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகுதுன்னு சொல்ல, இதை முதல்ல வெய், இதான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் கொடுக்குறா. என்னோட லைஃப்க்கு என்ன வேணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன், ஸோ இது போதும், இப்போதைக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. இனி எல்லாமே என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க 2 பேர் வேற கிராஸ் பண்ணி போகிறாங்க. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, நீ எதுவும் பயப்பட வேணாம், என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்புறா. கையில பார்த்தா ஏதோ சிப்ப மாதிரி இருக்கு. சேம் டைம் நம்ம ஹீரோ அந்த ஷென் குரூப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னான்ல, அதே மாதிரி அங்கே வந்துட்டா ஒரு பெரிய போஸ்டிங்க்கு. எல்லாருமே ஹீரோ பற்றி தான் பேசுறாங்க. அவனே பெரிய பணக்காரன், ஆனா ஏன் இங்கே வேலைக்கு வந்தாருன்னு தெரியல, ஆனா இங்கேயும் ஒரு பெரிய போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, பிரசிடென்ட். ஸோ எல்லாரும் அப்படியே பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. இவர் இங்கே வந்தாருங்கிற மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்டும் பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீட்டுக்கு வந்த
உடனே அங்கே இருக்க எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்க கரெக்டாக அந்த டீச்சரோட பேரும் இருக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு ஷாக்காக இருக்குது, இவ எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க இவங்க புது எம்ப்ளாயான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்டு அவனோட மிஸ்ட்ரீஸை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டான்னு மெசேஜ் பண்ணுறான் ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக அவள் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்கா. அதே மாதிரி ஹீரோயின் நினச்ச மாதிரி கரெக்டாக அந்த பொண்ணு வரா. சாரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இதுக்கப்புறம் என்னால் டியூட்டருக்கு வர முடியாதுன்னு சொல்ல ஏன் என்னாச்சு, உங்களை மாதிரி நல்ல டீச்சர் கிடைக்கிறதே கஷ்டம், ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்ல பணம் எதுவும் பத்தலையா என்ன சொல்லுங்க, உங்களுக்கு சேலரி எதுவும் வேணும்னா கூட நான் சேர்த்து தரேன்னு சொல்ல எனக்கு வேற ஒரு கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, நான் அதுக்கு போறேன்னு சொல்ல கம்பெனியோட பேரை கேட்டனே ஷாக் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டோட கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நீங்கள் என் கம்பெனியில் வர போறீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறான் அவனும். சரி ஓகே அவங்க போகிறாங்க போகட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், இப்போதைக்கு என்கிட்ட கேஷ் எதுவும் இல்லை, அவங்க ஃபோனை கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கேஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுட்டே அவன் நிற்கிறான். சொன்ன கேட்க மாட்டீங்களா, ஃபோனை கொடுங்க முதல்ல, என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, உங்களுக்கு வந்து கேஷ் சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொபைலை வாங்கி 50,000 ரூபாய் பணம் அனுப்புறா. இது ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அவளும் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணுறா. ஃபோனை கையில் கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ்னு அந்த டீச்சரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் டூயிங் வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட பேசுகிறான். என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பதட்டமாக இருக்க, கம்பெனி பேர் எதுக்கு சொன்னேன்னு சொல்ல நான் வேணும்னு சொல்ல எப்படின்னு தெரிஞ்சுதானே ஆகணும், அதனால தான் சொல்லிட்டேன்னு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, அவள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கண்டபடி இவன் கற்றுன்னு கத்திட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அவளை டைவர்ஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சார் அப்படியே கீழே வந்துட்டாரு. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பார்க்குறா. என்னாச்சு ட்ரிங்க் பண்ணீங்களா, ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸை பற்றி பேசலான்னு வரான். ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட நான் ஒன்று காட்டணும்னு சொல்லி பேச்சை மாத்திரக்காக டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறா. இங்கே பார்த்தீங்களா நம்ம ஃபேமிலி பிக்சரே அவன் வரைஞ்சிருக்கான்னு சொல்ல அதை பார்த்தனே அப்படியே அவன் அப்செட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் மார்னிங் ஹீரோயின் வந்து பார்க்குறா. அங்கே பார்த்தா அவனை காணும். காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த டீச்சர் கிட்ட. இங்கே பாரு உனக்கு வேற ஒரு வீடு நான் பார்த்துருக்கேன், நீ கம்பெனிக்கும் வீட்டுக்கும் அலைய வேணாம், உனக்கு பக்கமாக ஒரு வீடு பார்த்துருக்கேன், நீ அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம், அதுக்கான ரெண்ட் எல்லாம் நானே பே பண்ணிக்கிறேன், ஒன்றும் கவலை இல்லை, அது ஒரு டீசெண்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத எல்லாமே நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவளும் பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே காரில் வச்சிருக்கேன் கேமராவில் அப்படியே ஃபிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஓ அப்படியா அந்த சிட்டிலேயா நீ இருக்க, இரு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. ஹீரோவும் கரெக்டா ஹீரோயினை தேடி வரான். என்னாச்சு இந்த இடத்துல தானா, ஆமா இங்கதான் அவங்க இருக்க போறாங்க, ஆனா அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும்னா நம்ம எப்படி உள்ள போறது, உள்ள விட மாட்டாங்களே, எனக்கு அந்த ரூம் நம்பரு வீடு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்ல வெயிட் பண்ண ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்ல என்ன ஐடியா, எனக்கு எப்படி உள்ள போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு நிக்கிறா. டாக்க நாங்க பாக்குறான் ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்கு இந்தான்னு சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கி தரான். இப்போ இது சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா, ஹலோ ஸ்வீட் சாப்பிடும்போது டென்ஷன் குறையும் நீ தான் சொல்லியிருக்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல சின்ன ஃபிளாஷ்பேக். ஸ்கூல் டைம்ல அம்மா கூட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கான் போல ஹீரோ. அந்த டைம் கரெக்டா ஹீரோயின் வரா. இந்தா ஸ்வீட் சாப்பிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவேன், சந்தோஷமா இருக்கும் புடி அப்படின்னு சொல்லி கையில ஸ்டிக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பா. ஸோ அதை சாப்பிட்டோடனே அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு எப்படி நான் சொன்னது கரெக்ட் தானே, ஸ்வீட் சாப்பிட்டா கண்டிப்பாக உன்னோட டென்ஷன் கம்மியாகும், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பாருன்னு சொல்ல அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, போ அவன்கிட்ட போய் கேளு கிடைக்கும்னு சொல்ல அவனுக்கு தேவையான திங்ஸை கையில் கொடுக்க லஞ்சை வாங்கிட்டு அந்த ஆள் அட்ரஸ் அப்படியே கொடுத்துட்டான். என்னோட ஃப்ரெண்ட் அந்த வீட்டில் தான் இருக்கா, பட் நான் எங்கன்னு மறந்துட்டேன், அவள் பேர் சொல்லவான்னு சொல்லி பேரை சொல்லி வீட்டை கண்டுபிடிச்சாச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்பா ஒரு வழியாக வேலை முடிஞ்சாச்சுன்னு. அடுத்து நம்ம ஹீரோயின் சேல்ஸ் கேர்ள் தானே ஒர்க் பண்ணுற ஒரு ஜுவல்லரி ஷாப்ல. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹஸ்பண்டும் அந்த டீச்சரும் வராங்க. இதை ஹீரோ வேற கீழே நின்று பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை ரசிச்சு இப்போ ஏதோ அங்கே காமெடி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல ஹஸ்பண்ட் கிட்டே இப்போ நம்ம மாட்டிக்குவோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. எனக்கு கொஞ்சம் ஒப்பாமிஷன் வேணும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் கேஷுவலான அவுட்ஃபிட் போட்டுட்டு அங்கேருந்து வரா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டீச்சரும் நீங்களும் ஒன்றா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ரெண்டு பேருக்கு ஷாக்கு. அது வந்து ஒன்றும் இல்லை, கம்பெனியில் ஒரு கிளைண்ட்டுக்கு கிஃப்ட் வாங்கணும், அதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தோம், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஆமாம் இவருக்கு செலக்ட் பண்ண தெரியாது நான் கூட வந்தேன் அப்படி டீச்சர் சொல்ல அப்படியா சரி ஓகே அப்போ நானே உனக்கு ஒரு நல்ல கிஃப்டாக செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இது நல்லா இருக்கான்னு சொல்லி எக்ஸ்பென்சிவாக ஒரு கிஃப்ட் வேணும்னே இவ எடுத்து தலையில் கட்டிட்டா. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே டீச்சர் நிற்க இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது, அஃபீஷியலாக தானே பே பண்ணுறீங்க, பே பண்ணி வாங்கிக்கோங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டை வாங்கி அவளே ஸ்வைப் பண்ணிட்டா. ஸோ இது எல்லாமே அவளுக்கான எவிடன்ஸ். ஸோ இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன
என்ன பண்றது, நல்ல வேலை மாட்டியிருப்போங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. பரவாயில்லையே, இப்பதான் ஜாயின் பண்ணீங்க, கொஞ்ச நேரத்துல இவ்வளோ நல்லா சேல் பண்றீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இதெல்லாத்தையும் ஹீரோ தள்ளி நின்று பாக்குறான். எனக்கு கோல்டு வாங்கணும் போல இருக்கு, வர அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். ஏன்டா இவன் என்னதான் பண்றான்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஃப்ரெண்டு பையன் புலம்பிட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா காருக்குள்ள போயிட்டு, சாரி நல்ல வேலை இப்ப மாட்டிருப்போம், என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் புலம்பிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, என்னால உங்க ஃபேமிலியில எவ்வளோ பிரச்சனை, சாரி மன்னிச்சிருங்க, என்னால தானே எல்லாமேன்னு சொல்ல, நீ இதை பத்திலாம் பேசாத, எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல. ஆனா இந்த டீச்சருக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, எப்படியோ 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா போல. ஸோ அதுக்கப்புறம் சேல்ஸ் கேர்ள் கிட்ட பேசிட்டு இருக்கா ஹீரோயின். கரெக்டாக ஹீரோவோட என்ட்ரி. என்ன சார் என்ன வந்திருக்கீங்க, யாருக்கு என்ன வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜுவல் வாங்க தான் வந்தேன், ஒரு கிளைண்ட்டுக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளைண்ட் அவங்கன்னு சொல்ல, இந்தாங்க இதெல்லாம் செட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், இது கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாடல், லிமிடெட் எடிஷன் சொல்லி அதை அப்படியே காட்டுறா ஹீரோயின். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சரி ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, வாங்கிக்கிறியா, ஆமா சரி ஓகே பேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை அழகா ஜுவல் பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி கொண்டு வந்து கையில கொடுக்குறா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. கூட சாக்லேட் பாக்ஸ் வேற கொடுக்குறாங்க காம்பன்சேஷனா. சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் டீச்சர் அவங்க பொண்ணோட வந்துட்டு இருக்கா. அவங்க பொண்ணு நல்ல பொண்ணு தான் போல. இங்க பாரு, இங்க டூயிங் வருவார், அப்பான்னு கூப்பிடணும் சரியானு சொல்ல, நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன், அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஏய் லூசு மாதிரி பேசாத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தான் நான் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்ன ஈஸியா இருக்க, அப்பான்னு கூப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லி பேச்சை மாத்தி வச்சிருக்கா. அப்புறம் கரெக்டா அங்க டூயிங் வரான். அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட இவனுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. சரி வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், போலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, மழை வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தோல் அப்படியே ஏறிக்கிறா. அப்புறம் அப்படியே கோட்டெல்லாம் பிடிச்சி கவர் பண்ணிட்டு ஃபேமிலியா 3 பேரும் போறாங்களாம். அப்படியே ஜாலியா வீட்டுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறா. அங்க பார்த்தா பையனை காணோம். யாயா என்ன தூங்கிட்டு இருக்கியா, சாப்பிட்டியான்னு சொல்லி பார்க்க நெருப்பு மாதிரி கொதிக்குது, செம்ம ஃபீவர் போல. அப்பா எங்கன்னு சொல்லி கேட்க, அப்பா வீட்டுக்கு வரலன்னு சொல்றான். ஒரு நிமிஷம் சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஃபோன் பண்ணி பாக்குறா. ஃபோன் அங்க ரிங்கு போகுது. டீச்சர் கையில தான் ஃபோன் இருக்கு. இதுக்கு இந்த டைம்ல கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு, சாரி உங்க ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கேபிளும் எடுத்துட்டு வரல, பரவாயில்ல வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு யார் கூப்பிட போறா, ஆல்ரெடி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கேப் கிடைக்கல, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு. இதோ வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க பார்த்தா கார் வருது. யாரு காருன்னு பார்த்தா உள்ள அவங்க அப்பாவோட காரு. ஆனா அங்க பார்த்தா அந்த டீச்சரோட ஹாப்பியா அவன் போயிட்டு இருக்கான். பையனுக்கு இங்க உடம்பு சரியில்லை, ஃபீவர்ல நான் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போறானேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஹீரோ வந்தாச்சு. வா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பையனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்ல, உன் ஹஸ்பண்ட் எங்க, அவன் என்னை விட்டுட்டு அந்த பொண்ணோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான், அவன் குழந்தைய பாக்குறதுக்கு தான் அவனுக்கு டைம் இருக்கு, என்ன பாக்குறதுக்கு என் பையனை பாக்குறதுக்கு அவனுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அப்புறம் காலையில தான் காட்டுறாங்க, பையனுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா, அப்பா அம்மா 2 பேரும் தனியா போனா நீ யாரை சூஸ் பண்ணுவ, அம்மா உங்க கூட தான் நான் எப்பயுமே இருப்பேன்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட் வந்தாச்சு. சாரி எனக்கு தெரியல, பையனுக்கு உடம்பு சரியில்லையா, நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனாலதான் அங்க இருந்து போக வேண்டியதா போச்சு, உன் போன் எடுக்க முடியல, என் போன் டெட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, போதும் நீங்க பண்ணதெல்லாம், சே பையனுக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அதை பத்தி கவலைப்படவே இல்லை, வாங்க முதல்ல வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போறாங்க. ப்ளீஸ் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, சரி இப்போ உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், அந்த வீட்டை நீங்க அவன் பேர்ல எழுதி வைங்க, இப்போ அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஏன் என்ன சொல்ற, நாளைக்கு எனக்கு என் பையனுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி வேணும், நீங்க பண்ண தப்புக்கு அதான் தாண்டன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போக அந்த பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்கா. உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்ல, அதுக்காக தான் வந்தேன், அவன் பேர்ல அந்த வீட்டை நான் மாத்தி கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, என்னது வீடு மாத்துறீங்களா, எதுக்கு, அது ஒன்றும் இல்லை, நான் போகல, காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் இந்த மாதிரி சொன்னான், அது இல்லாம அவனுக்கு சேஃப்டியா இருக்கும்னு அவன் ஃபீல் பண்றா, நல்லது தானேன்னு சொல்ல, என்னாலதான் எல்லாம், பேசாம ஒன்று பண்ணலாம், நான் உங்களை விட்டு போயிடுறேன், நீங்க டைவர்ஸும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், உங்க ஒய்ஃப் கூட நீங்க சந்தோஷமா இருங்க, உங்க லைஃப்ல நான் இல்லாம இருந்தாலும் உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சென்டிமெண்ட்லாம் பேசுறா. ஏன்னா வீடு பேர் மாத்திட்டா கஷ்டம், அதனால ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு வேகமா இவன்ட்ட கோச்சிக்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இங்க வந்து பாக்குறான் ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சிருக்கா, போனும் பிளாக் பண்ணிட்டா. அவ எங்கன்னு ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் போய் கேட்க யாரும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அவ வீட்டு நம்பருக்கும் போய் பாக்குறான், அங்க போய் பார்த்தா அங்கேயே ஆள் இல்ல, அவ ஹோம் டவுன் போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. அங்கேயே ஒரு கேமரா ஃபிட் பண்ணிருப்பா ஹீரோயின். சோ அதை வச்சு செக் பண்ணிட்டு இருக்க, வேகமா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்றான். எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பிசினஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு வேகமா அவளை பாக்கறதுக்காக ஓடி வரான். போகும்போது ஒரு குட்டி பிளாஷ்பேக், காலேஜ் படிக்கும் போது அந்த டீச்சரை ரொம்ப உருகி உருகி இவன் லவ் பண்ணிருப்பான் போல. அந்த டீச்சர் வீட்டுல இவனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ டவுரி நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்க. அப்ப என்னை விட்டுட்டு நீ போயிருவியான்னு சொல்ல, எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு நான் பணம் கொடுத்துறேன், அந்த பணத்தை நான் தரேன், நீ கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்ல, நான் ஈவினிங்குள்ள உனக்கு பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, இப்பதான் நீ கிராஜுவேட் ஆயிருக்க, உன்கிட்ட பணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணத்தை அரேஞ்ச் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அவளை பார்க்கலான்னு வர, அவளுக்கு கல்யாணம்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு சொல்ல, வந்து பார்க்க கல்யாணம் முடிஞ்சுது. நீ என்னை பார்க்க வேணா போயிருன்னு சொல்லி கண்ணுலயே அந்த மேடம் அழுகுறாங்க. அதை பார்க்குற இந்த டூயிங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கேருந்து கிளம்பிட்டான். போன தடவை என்னோட லைஃப்ல ஒன்று நான் தொலைச்சிட்டேன். இந்த டைம் கண்டிப்பா நான் உன்னை தொலைக்க மாட்டேன். நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உன் கூடயே இருக்கணும்னு சொல்லி நடு ரோட்ல நின்று புலம்பிட்டு இருக்கான். திரும்பி பார்க்க அங்க கரெக்டா அந்த டீச்சர் நிக்கிறா. அவளை பார்த்தோன்னே ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டான். நீ என்னை விட்டு ஏன் போன, நான் உனக்காக தான் இங்க ஊரா அலையிறேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அவன் அழுகுறான். வேணாம், என்னோட லைஃப்க்கு நீங்க வர வேணாம் ப்ளீஸ், உங்களுக்கு என்னால எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்ல, யார் என்ன பண்ணாலும் சரி நாளைக்கே நான் அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன், அவகிட்ட சொல்லிடுறேன், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீதான் எனக்கு முக்கியம், நீதான் என்னோட உண்மையான லவ், அவன் மேல எனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்லி ஹாக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். இதைத்தான் இந்த மேடம் எதிர்பார்த்தாங்க போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளும் ஓகே சொல்லிட்டா. ஸோ 2 பேரும் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ரூட் கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே காருக்குள்ள உட்காந்து அப்படியே அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். கூட ஹீரோவும் இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு. எனக்கு அவனை பிடிக்கல, ஆனாலும் என் மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவ அழுகுறா. கம்ஃபர்ட் பண்ணலான்னு ஹீரோ நினைக்கிறான். அதுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசணும், மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஓகே டின்னருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவளும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. நீ அழுக வேணாம், உன்னோட லைஃப்ல நாளைக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ எல்லா எவிடன்ஸ் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு, நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாத, பையனோட கஸ்டடி உங்ககிட்ட வந்துடும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு என்னால முடியும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உங்ககிட்ட நான் அந்த டீச்சரை பத்தி சொல்லணும், அவளை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி அவ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அங்க டைவர்ஸ் பண்ணி அந்த ஆளுக்கு பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உன் ஹஸ்பண்டை தேடி அவ வந்திருக்கா. ஸோ இந்த லைஃப் உண்மையான லைஃபானு எனக்கு தெரியல, அவளோட ஃபீலிங்ஸ் உண்மையான எனக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் சரி உன்னோட லைஃப்ல நீ கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே இதை பத்தி கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்னோட லைஃப்ல கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றதுக்காக தான் வர சொல்லியிருப்பான் ஹஸ்பண்ட். ஸோ ஓகேன்னு ஹீரோயினும் போயிருப்பா. வா சாப்பாடு ரொம்ப டெலிசியஸா நல்லா இருக்குன்னு சொல்ல, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சோ அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னது, என்ன டைவர்ஸ் பண்றீங்களா, எதுக்கு எதுக்கு என்ன பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அது நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு, ஸோ என்னால உங்க கூட லைஃபை கன்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அப்படின்னு சொல்ல, யார் அதுன்னு சொல்லி கேட்க, அந்த டீச்சர் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல, சே நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்தது, என்கிட்ட என்ன உங்களுக்கு குறை, ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. உன் மேலே எந்த தப்பும் இல்லை, பட் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவளை தெரியும், அவதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ வேற டிசிஷன் எடுக்க முடியல, நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னையும் பையனையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ எதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என்னோட லைஃப் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறா. சாரி என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் பையனை என்னோட கஸ்டடியிலேயே வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாமல் உன் பேரண்ட்ஸ் கூட போயிருன்னு சொல்லி அவன் பேசுகிறான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையை பிடிச்சி அவள் பாட்டுக்கு அழுகுறா. இவன் கையை தட்டி விட்டா அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே அங்கே டேபிளில் உட்காந்துருக்க கரெக்டாக ஹீரோ வரான். என் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஆக்டிங்காக இருந்தாலும் அவன் மனசுல உண்மையான ஃபீலிங்ஸ் தான் வெளியே வந்திருக்கு, உண்மையாக தான் வளர்ந்துருக்கா, அதை காட்டிக்கல. அப்படியே அமைதியா இருக்க. சரி விடு, இதுக்கப்புறம் நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும், ஸோ நம்ம அடுத்து என்ன மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இவ எடுத்து வச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் லாயர் கிட்ட காட்டுறா. லாயர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே எல்லாமே ஓகே, இப்போ உனக்கு நல்ல வேலையும் இருக்கு, உன் கையில பணம் இருக்கு, உன் பையனோட கஸ்டடி உனக்கு கிடைக்கிறக்கா, அதுவே நமக்கு போதும், நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துருங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு போறா. அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க. டே அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அங்கேயே பார்த்துட்டு இருக்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்க்குறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே இந்த ஹஸ்பண்ட் அவனும் ஒரு லாயரை மீட் பண்றான். நீங்க கவலைப்படாதீங்க, பையனோட கஸ்டடி உங்களுக்கு நான் வாங்கி தந்துறேன், ஏன்னா உங்க கூட இருந்தா பையன் ரிச்சா இருப்பான், அவங்க கிட்ட வேலை இல்லை, அவங்களே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக பையனோட கஸ்டடி அவங்களுக்கு கிடைக்காது, ஸோ அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு வந்து பார்க்குறான். அப்படியே ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே படுத்திருக்கா. அதை பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கு டென்ஷனாக இருக்குது. ஆனால் ஹீரோயின் ட்ரிங்க்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அந்த பாட்டில் இருக்க ட்ரிங்க் எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு ட்ரிங்க் பண்ண மாதிரி நடிச்சுட்டு படுத்திருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட் வரான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ண, பையன் எங்க, என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன், சரி இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் இங்கேருந்து மூவ் ஆகுறேன் அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு போறியா ப்ளீஸ், என்ன டைவர்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சாவும் கெஞ்சின்னு கெஞ்சிரா. அப்பயும் நடிச்சுட்டு தான் இருக்கா. சாரி என்னால் முடியாது, இதுக்கு மேலே உன் கூட என்னால் இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் போறானான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்பா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி இவளுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அந்த டீச்சர் குக் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கா. இவனை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல, அப்பா
நான் நினைச்சது நடக்குதுங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கு அவளுக்கு. ஸ்லிப்பர்லாம் எடுத்து கொடுக்குறா. நீ கவலைப்படாத, நாளைக்கு டைவர்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம அபிஷியலா கப்பல் ஆயிரும், இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, பாப்பா எங்க? பாப்பா அங்கதான் இருக்கா, சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்காக சாப்பாடுலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பாப்பாவையும் கூப்பிடுறாங்க. அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. இவங்க ஃபேமிலியா இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் பையன் எங்க இருக்கான்னு பார்த்தா ஹீரோ கூட தான் அனுப்பி வச்சிருக்கா. கூப்பிடலான்னு வந்தா அவன் வரமாட்டேங்கிறான். எனக்கு அங்கிள் கூட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். சரி, எவிடன்ஸ் எல்லாம் ரெடி இல்ல, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்ல, அடுத்து கோர்ட்ல ஹியரிங் வந்துருச்சு. ஸோ டைவர்ஸ் கேஸ் பத்தி பேசுறாங்க. டூயிங்கோட லாயர் வந்து ஹீரோயினுக்கு வேலை இல்லை, ஸோ பையனோட கஸ்டடி கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அங்க ஹஸ்பண்ட். ஆனாலும் அந்த லாயர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அவ பாட்டுக்கு இந்த பொண்ணு நம்பிலாம் அனுப்புனா, இந்த பொண்ணு 10 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்த பொண்ணுன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோயினை பத்தி பேசுறாங்க. இந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குன்னு இவகிட்ட பையனை கொடுக்க முடியும், அவனுக்கான பெட்டரான லைஃபை கொடுக்க மாட்டான்னு எல்லாரும் பேசுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என் கிளைண்ட்டுக்கு பெஸ்ட்டான லைஃப் கொடுக்க முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? பையனை பத்திரமா அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருச்சு. ஒரு சேல்ஸ் கேர்லா இருந்தாங்க, இப்போ ப்ரமோஷன் வந்து அவங்க பெரிய பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்ல, இதை பத்தி எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் பையன் முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் கேஸ் ஃபைல் ஆனதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். டைவர்ஸ்ல இது பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, கண்டிப்பா அவருக்கு அஃபேர் இருந்திருக்கு, ரொம்ப நாள் அந்த அஃபேர் இருக்கு, அதுக்கான எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அத்தனை எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் பாத்தியா, இந்த ஆளு சரியான மோசமானவன், 10 வருஷமா ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இன்னொரு பொண்ணுக்காக இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்றா, இப்ப குழந்தையோட கஸ்டடி வேற வேணும்னு கேட்டிருக்கான்னு சொல்ல, இதை பத்திலாம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே, சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காளான்னு அப்பதான் அந்த ஆள் யோசிக்கிறான். ஸோ கோர்ட்ல எல்லாரும் இதை பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கிளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, அவங்களால தனியா ஒரு பையனை வளர்க்க முடியும், அது அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்ல, ஆமா என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும், என் குழந்தைய நான் யாருக்காக விட்டு தர மாட்டேன், ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாத இந்த அப்பா கிட்ட என் குழந்தைய கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியும், அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. இதெல்லாம் கேட்கும்போது எல்லாருக்கும் ஷாக் ஆயிருக்கு. பரவாயில்ல, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் போல, இந்த பொண்ணை தெரியாம நம்ம சொல்லிட்டோமேனு எல்லாரும் பேச, கடைசியில கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. குழந்தையோட கஸ்டடி ஹீரோயின் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல, ஹஸ்பண்டுக்கு தான் செம ஷாக்கா இருக்கு. அப்புறம் வெளியே வரான். வந்தவொடனே டீச்சர் கேட்குறா என்னாச்சுன்னு. டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் பையனோட கஸ்டடி அவகிட்ட போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நம்மளை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, 6 மாசமா நம்மளை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் புலம்பிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயின் வரா. என்ன எதுக்கு டிரைவர் சீட்டில் உட்கார சொல்ற, என்னால் முடியாதுன்னு சொல்ல, இந்த கார் உனக்கு தான், பையனை வச்சிருக்க, ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்ணுவ, புடி நீ வச்சுக்கோன்னு சொல்ல, எனக்கா கிஃப்டா? ஆமா ஆமா, ஃபியூச்சர்ல தேவைப்படும், அது மட்டும் இல்லாம இப்போ உன் கையில இது இருக்கிறது உனக்கு நல்லதான்னு சொல்ல, அதுக்குள்ள ஃபோன் வருது வீட்ல இருந்து. சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வரா. அப்பா அம்மா கண்டிப்பா என்ன திட்ட போறாங்கன்னு பயந்து பயந்து தான் போறா. அங்க 2 பேரும் ஷாக்கா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஆனா அப்பா அம்மா அவளை திட்டல, நல்லதுதான், உன்னை பிடிக்காம ஒருத்தன் போயிட்டேன்னா போயிட்டு போறான், என் பொண்ணு நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும், உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் தான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சோம், அவனை இந்த மாதிரி ஏமாத்துவான்னு எங்களுக்கு தெரியல, பரவாயில்ல உனக்கான லைஃபை நீ பார்த்துப்ப, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு அம்மா தான் கத்திட்டே இருக்காங்க. அப்பா சொல்றாரு நீ எதை பத்தி கவலைப்படாதுன்னு. அம்மா வேணாம்மா விட்டுருங்கம்மா, அதான் வேணான்னு போயிட்டான்ல, இதுக்கப்புறம் அவன் கிட்ட போய் பேசி என்ன நடக்க போகுது, அதான் டைவர்ஸே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா தான் நான் நிம்மதியா இருக்கேம்மான்னு சொல்ல, நீ கவலைப்படாதம்மா, உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு, இதை பத்தி தெரிஞ்சதுன்னு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப, நீ கவலைப்படாத, இந்த டைவர்ஸ் உனக்கு நல்லதுதான், உன் குழந்தைய உன்னையும் பார்த்துக்க எங்கனால முடியும், உன்னாலையும் முடியும், நீ எதை பத்தி யோசிக்காத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அப்பா அம்மா வந்து புரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹோட்டல்ல. ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லி, அதாவது டைவர்ஸ் ஆனதுக்கு, எங்க லாயரை காணோம்னு சொல்லி கேட்க, அவன் பிஸியா சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, ஏன்டா சாப்பிட நான் வந்துருவேங்கிறக்கா இத்தனை வேலையை கொடுத்துட்டு போயிட்டானேன்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். ஆமா அந்த லாயர் எப்பயுமே பிஸியா தான் இருப்பாரு. சரி ஓகே நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஜாலியா இருக்கு, நிம்மதியா இருக்குப்பா, எனக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் புதுசா ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன சொல்ற? ஆமா எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க என்னோட ஃபீல்ட்ல ஒரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன். டெம்பரவரியா இருந்தது அந்த ஜாப், இப்போ நான் டீப்பா ஜாப் தான் தேட போறேன், ஒரு மெயினான வேலை, ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், என் பையனை வளர்க்கக்கூடிய ஒரு போஸ்டிங்னு சொல்ல, உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே, நீ தான் நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, ஸ்கூல் டைம் காலேஜ் டைமே பார்த்தா நம்ம ஹீரோயின் நிறைய மெடல் வாங்கியிருப்பா. அவள் படிப்புல புலி போல 10 வருஷமா வீட்லயே சும்மா இருந்தது அவளோட பிரச்சனை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போறா.
இன்டர்வியூல எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே படிச்சிருக்கீங்க. நம்பர் 1ல இருந்திருக்கீங்க. ஆனா எதனால நீங்க 10 வருஷம் வீட்லயே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க, நான் குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ எனக்கு டைவர்ஸ்டு. ஸோ என் குழந்தைக்காக தான் நான் 10 வருஷமா வீட்லயே இருந்தேன்னு சொல்ல, இப்போ உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அது எப்படி சார்? ஒரு ஜென்ஸ் இப்போ வேலைக்கு வராங்க, இன்டர்வியூ வராங்கன்னா அவங்க கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்கறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கு. உங்களால ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியுமா? வேலை பார்க்க முடியுமான்னு. ஒரு லேடிஸ் வேலைக்கு வந்தா மட்டும் எதுக்கு இப்படி கேட்குறீங்க? என்னால முடியும். ஏன்னா நான் 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலை வேற எதுவும் இல்லை, நம்ம ஹீரோட ஆஃபீஸே தான். பார்த்தா எக்ஸ் ஹஸ்பண்டு, அவனோட ஒய்ஃபு, ஹீரோன்னு எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு போஸ்டிங்கு. இதுக்கப்புறம் தான் ஆட்ட ஆரம்பங்கிற மாதிரி டூயிங்கோட காதல சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அந்த டீச்சர் வேணும்னே வம்பு பண்றா. நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் உங்க ஹஸ்பண்டை பார்க்காம உன்னால இருக்க முடியலையா? இப்போ நான் இங்க வந்து உனக்கு என்ன பிரச்சனை? இங்க அபிஷியலா தான் நான் வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அபிஷியலா என்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு பர்சனலா என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, சரியானு சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுறீங்க? அவங்க கேஷுவலா தானே பேசினாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பொண்ணு வரா. ஏன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வரையா? இங்க பாரு, நான் இங்க ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன், அதை மட்டும் பாருங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல சண்டை தான் நடக்க போகுது. ஒரு பக்கம் எக்ஸ் ஒய்ஃப், இன்னொரு பக்கம் புதுசா இருக்க லவ்வர்னு சொல்லி ஆஃபீஸ்ல எல்லாரும் காசிப் பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டூயிங்க வர சொல்றான்ல, சார் சொல்லுங்கன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதாவது அபிஷியலா அவங்க இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. பர்சனல் மேட்டர் நீங்க இதுல இழுக்கக்கூடாது. உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட நீங்க அதிகமா இன்வால்வ் ஆகக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாது. உங்களோட இப்ப இருக்க லவர்கிட்டயே அதை பத்தி சொல்லிருங்க. பர்சனல் வேற அபிஷியல் வேற, புரியுதா அப்படின்னு சொல்ல, தெரியும் சார், எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிப்பேன், இதுக்கப்புறம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எதுக்கு இவருக்கு அவன் மேல இவ்வளோ அக்கறை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியே வரான். அங்க பார்த்தா அந்த டீச்சர் வரா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, சொல்லு, நீ எதுக்கு வந்த? அது வந்து அங்கே வந்திருக்கிறது யாருன்னு தெரியும்ல, உங்கள் ஒய்ஃப் என்கிட்ட கொஞ்சம் தப்பாக பேசிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆன்ச்சி இந்த மாதிரி என்கிட்ட இல்லை, எல்லாரும் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பழகிருச்சு, நான் அதை பற்றி ஃபீல் பண்ணலன்னு சொல்ல, அதுக்கு இவன் எதுவுமே பதில் பேசல, அமைதியாக இருக்கா. ஏன்னா ஹீரோ சொன்னான்ல அபிஷியல் வேற பர்சனல் வேறன்னு. இதுக்கப்புறம் அவகிட்டேருந்து நீ தள்ளிடு, என்கிட்டேருந்து தள்ளிடு, ஏன்னா இது ஆஃபீஸ், சரியா? ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். என்ன அவள் வந்தவொடனே இவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். இவன் மேலே அவன் மறுபடியும் அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெட்டிங் இன்விடேஷன் சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாட்டுக்கு வெளியே போக டக்கு டக்குன்னு ஓடி வரா. என்ன நீங்க போறீங்க? எங்களோட வெட்டிங்க்கு நீங்க வரணும். அப்புறம் உங்க பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு என் ஹஸ்பண்ட், ஸோ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, உன் கல்யாணத்துக்கா இன்விடேஷனா? ஆமா, கண்டிப்பா நீங்க வரணும், என் பக்கத்துல இருக்கணும், பழையபடி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் வரான். அவன் கையில இந்தான்னு சொல்லி அந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு, உங்க ஒய்ஃப் கிட்ட பார்த்து நடந்துக்க சொல்லுங்க, என்னையும் என் பையனையும் எதுல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல, கரெக்டா ஹீரோ வரான். வா போலாம் அப்படின்னு சொல்லி ஆன்ச்சி கூப்பிட, ஹீரோயின் வேகமா அங்கிருந்து கிளம்புறா. எதுக்கு இவன் பிக்கப் பண்ணிட்டு போறாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்குது. அப்படியே அந்த டூயிங் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். என்ன, நான் இன்விடேஷன் கொடுத்தது தப்பா? இங்க பாரு, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் அவகிட்ட நீ இன்வால்வ் ஆகாம இரு, அதான் நல்லது. அவளை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அமைதியா இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கார்ல உட்காந்துருக்கா. என்னாச்சு, என்கிட்ட பேசுன மாதிரி ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவள் எதுவுமே பேசல. ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்டான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கு, எல்லாரும் ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டான் அந்த கூடிங். அப்புறம் ஹீரோயின்ட்ட, இங்கே பாரு, நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகேன்னு அவளும் தலையாட்டுறா. இதெல்லாம் பார்க்குற அந்த புது டீச்சருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, முறைச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து காரில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஹெட் ஆஃபீஸ்க்கு போகணும். கார் ஃபுல் ஆயிடுச்சு, ஹீரோயினுக்கு மட்டும் இடம் இல்லை. நாங்கள் போயிட்டு கார் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த டீச்சர் வேணும்னே, இப்போதான் அவங்க மெசேஜ் பண்ணாங்க, அவங்க வேற வண்டியில் வந்துருவாங்க, நீங்க அவங்கள பிக்கப் பண்ண வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, அங்கேயே கடடி உன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே ஃபெயிலியர் ஆகட்டும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. வெயிட் பண்ணி பார்க்குற ஹீரோயின். 2 ஹவர்ஸ் ஆச்சு, இன்னும் யாரும் வரல, என்ன பண்ணுறதுன்னு கண்டினியூவாக ஃபோன் பண்ணா ஃபோனில் ரிப்ளைவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ணுறா. என்னோட ஃபோனில் பேட்டரி டெட் ஆக போகுது, நான் கம்பெனி ஹெட் குவார்ட்டர் போகணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் இங்கே என்ன பிக்கப் பண்ண வரல, எல்லாரும் போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, டைம் என்னாச்சுன்னு பாக்குறான் ஹீரோ. செம்ம ஷாக்கா இருக்கு. அங்கிருந்து வேகமா கிளம்புறான். அந்த டைம்னு பார்த்தா அசிஸ்டன்ட் பையன் கிட்ட, இப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் போன எல்லாரையும் கூப்பிடு, அந்த ப்ராஜெக்ட்ல யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ப்ராஜெக்டோட ஹெட் பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் பையன் தான். இங்க பாரு, உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீ பர்சனலி அபிஷியலியும் பிரிச்சு பாருன்னு. உனக்கு ஒன்று தெரியுமா, இப்ப அங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, என்னாச்சு அவளுக்கு? இதோ நானும் வரேன்னு சொல்லிட்டு யான்ச்சின்னு கத்திட்டு அவனும் கார்ல வரான். கண்டிப்பா போன் பண்ணிட்டே இருக்கா, ரிங்கு போது எடுக்கவே இல்லை. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல யார் யார் சம்மந்தப்பட்டாங்க, என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு சொல்லுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட போன்ல பேசிட்டு ஹீரோ வரான். நடு ரோட்ல ஹீரோ நின்றுட்டு இருக்கா. இது கூட நல்லா தான் இருக்கு, என்ன பிளான் பண்ணி பிரிக்கணும்னு நினைச்ச, தூக்கணும்னு நினைச்ச, கடைசியில எல்லாமே உனக்கு ஆப்போசிட்டா வரப்போகுதுன்னு ஹீரோயின் வந்து டீச்சரை நினைச்சிட்டு தான் நிக்கிறா. அங்க இருந்து கார்ல 2 பேர் வராங்க. வேகமா ஓடி போய் ஹீரோ அவன் மேல போட்டிருக்க கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட, ஹஸ்பண்டுக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்குள்ள கார்ல போனவங்க எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆல்ரெடி டிரைவர் கிட்ட சொன்னேன், அவன் தான் மறந்துட்டான்னு சொல்ல, ஆல்ரெடி நான் டிரைவர் கிட்ட பேசிட்டேன், நீ தான் வேணும்னு அவனை போக சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, டீச்சர்
டீச்சருக்கு செம பல்பு, என்ன பண்ணியிருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி கூனிங் பார்க்குறான். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் 2 பேரும் பர்சனலாக ஏதாவது இவளை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்க அவ்வளோதான் சொல்லிட்டு வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வேகமாக அங்கேருந்து போக அந்த டீச்சருக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. எக்ஸ் ஹஸ்பண்ட் செம்ம கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். உனக்குலாம் அறிவே இல்லையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே நிற்கிறா. அப்புறம் காரில் வரும்போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சாரி என்னால் தானே உனக்கு கஷ்டம்னு சொல்ல, இல்லை உன் பேட்டரி டெட் ஆகும்னு தோணும்போது நீ கால் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் நானாக இருக்கனே, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல இது கேட்கும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் பையன் வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே கற்றுன்னு டீச்சர்கிட்ட கத்துறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு, நான் வேணும்னு பண்ணல, அது வந்து எல்லாமே தெளிவாக இருக்குது, நீ தான் பண்ணியிருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் பண்ணது தப்பு தான், அது நீங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒன்றா இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் மேலே இருக்க பொசிசிவ்னஸ் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இனிமேல் பண்ண மாட்டேன்னு ஹாக் பண்ணிக்கிறா. ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினை ட்ரா பண்ணுறக்காக வந்தாச்சு வீட்டுக்கு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் நூடுல்ஸ் குக் பண்ணிட்டு அப்படியே கவுச்சில் படுத்துட்டான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பெட்ஷீட்லாம் எடுத்து போத்தி விடுறா. பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி இருக்கு. வீட்டில் பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு போகிறா. அங்கே 19th பேஜில் அவனோட பர்த்டே நோட் பண்ணி வைக்கிறா. அடுத்த நாள் ஹீரோக்கான பர்த்டே. ஸோ பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஹீரோயின் ஏதோ கேக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. பையன்லாம் இருக்காங்க. அப்படி ஜாலியாக கேக்லாம் கட் பண்ணலான்ட்டு என்ஜாய் பண்ணலான்னு போகிறாங்க. கேக்கை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஹீரோ வந்து ரிச்சான ஃபேமிலி தான். அவங்க அம்மா பிஸ்னஸ்ட்டு போவாங்க. பர்த்டேக்கு கேக் மட்டும் அனுப்பியிருப்பாங்க, கிஃப்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பர்த்டே அன்னைக்கு கூட இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஹீரோக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ தான் ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிட்டு கேக்கை சாப்பிட்றான். கேக் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட அடுத்து ஹீரோயினும் சாப்பிட்றா, குட்டி பையனும் சாப்பிட்றான். ஏமா சக்கரை எவ்வளோமா போட்ட, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயின் எடுத்து ஊட்டி விட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் எப்படியாவது வேலையை விட்டு 2 பேரையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஏதோ மெயில் பண்ணிட்டு இருப்பா போல. ஸோ ஹீரோயின் கையில் ஒரு ப்ராஜெக்டே ஹீரோ கொடுக்குறான். உனக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இதை கம்ப்ளீட் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து பார்த்தா எல்லாரும் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பற்றியும் ஹீரோவை பற்றியும் ஒன்றும் புரியல அவளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க ஹீரோயினை. ஹீரோயின் பற்றியும் தப்பாக அங்கே மெயில் வந்திருக்குன்னு சொல்லி அதை காட்டுறாங்க. ஸோ என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல உன்னை பற்றி நீ தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீ ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நீ நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம், உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்கப்புறம் உன்னை ஆஃபீஸ்லேருந்து ஃபயர் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே வரா. ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியும் விடு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல இது நான் சம்மந்தப்பட்டது, என் மேலே தப்பில்லை, நான் தான் ப்ரூவ் பண்ணணும், நீ பண்ண வேணாம் விடு, 2 நாள் டைம் இருக்குது, என்னால் முடியும், நான் எந்த தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்ல சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு இது யார் இது பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி டவுட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்க கண்டிப்பாக இந்த ஆஃபீஸில் என் மேலே கோவமாக இருக்கிறது அவள் மட்டும்தான், அவள் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லி அவளை பற்றின எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு லைட்டாக ஒன்று தெரியுது. அவள் எப்படி இங்கே ஜாபுக்கு வந்தா அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறா. ஸோ அந்த கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து தான் மெயில் போயிருக்கு. அந்த இடத்துக்கு போய் பார்க்க கரெக்டாக அந்த டைமில் மெயில் வந்த இடத்துல இங்கே மேடம் தான் இருந்திருக்காங்க. அந்த மேடம் டீச்சரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு டீச்சரை மீட் பண்ணுறக்காக வர சொல்கிறா. டீச்சரும் வராங்க. உன்னை பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஆஃபீஸ்லேருந்து உன்னை ஃபயர் பண்ண போகிறாங்களா, சாரின்னு சொல்ல அது பண்ணது நீ தானே. நானா, என்ன சொல்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கலாம், அதுக்காக என்னை பற்றி இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல என்கிட்ட ஆல்ரெடி எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருச்சு, இங்கே பாரு உன்னோட வாழ்க்கையை பங்கு போகணும்னு நான் நினைக்கல, நீ தான் என்னோட லைஃப்குள்ளே வந்தேன்னு சொல்ல எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்ட ஸோ எவிடன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. அதனால டீச்சருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டியா, சரி நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் தலையெழுத்து மட்டும் எப்படி இருக்கு, நான் டைவர்ஸ் ஆனந்தான், எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு தான், என்ன பண்ண முடியும், அந்த வாழ்க்கை எனக்கு சரியா வரல. செகண்ட் எனக்கான வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஓ ஹஸ்பண்ட் அதான் வந்தான், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னான். ஆனா திரும்ப நீ டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் பக்கத்துல வந்திருக்க, ஓ மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக இதெல்லாம் நான் பண்ணேன், என்னோட வாழ்க்கை சரியா இருக்கணும்னு நினைச்சேன், என் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கழுகுறா. சரி என்னோட வாழ்க்கைக்குள்ள நீ வந்தியே, நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா என்ன பண்ண முடியும், ஸோ வேணாம் இது இதோட விட்டுறலான்னு சொல்ல ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்னோட வாழ்க்கையை நான் வாழ விட்டுரு, நான் இப்படியே போயிடுறேன், நீ என்னை விட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி டீச்சர் ஃபீல் பண்றா. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை பத்தின எவிடன்ஸை நான் ப்ரூவ் பண்ணணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவ பேசினது எல்லாத்தையும் அவ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா இவளுக்கே தெரியாம. அதை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. டீச்சர் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எவிடன்ஸ் 1 hourல சப்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ ஹீரோயினும் போறா, அவளை பத்தி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றா. ஸோ அந்த மாதிரி மெயில் பண்ணது எல்லாமே டீச்சர் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ அங்க இருக்கிற டூயிங்க்கு தான் செம்ம டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான். என்னாச்சு சாப்பிட வாங்கன்னு சொல்ல ஏன் இந்த மாதிரி
பண்ண? அது அந்த வீடியோல ஃபேக்கு, அது ஏய் நான் இல்லை அப்படின்னு சொல்றா. நான் ஒண்ணுமே சொல்ல, நீயா வீடியோன்னு சொல்ற? இதுல இருந்தே தெரியல நீ எல்லாத்தையும் தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஏன் இந்த மாதிரி பண்ண? உன்னால எனக்கு வேலையும் போச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றான். நான் வேணும்னு எதுவும் பண்ணல, என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ணேன், சாரின்னு சொல்லி அழுகுறா. நான் வேணா போய் மன்னிப்பு கேட்கவா? இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, என் அப்பா அம்மா வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நீங்க எங்க போனாலும் உங்க கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பேயாட்டம் முறைக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா போல. அவனோட அப்பா அம்மாவுக்கு சுத்தமா இவ்வளவு பிடிக்கவே இல்லை. எங்க பேரனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சது நீ என் லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பையன் இந்த மாதிரி இருக்கான், யான்சி மாதிரி நல்ல பொண்ணா இந்த மாதிரி விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லி அவங்க 2 பேரும் புலம்புறாங்க. அங்க பார்த்தா அங்க அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. போய் அவகிட்ட, இங்க பாரு, இப்போ உன் அப்பா வருவார், அப்பா வந்தவொடனே உன்னை பத்தி அவங்க தப்பு தப்பா பேசினாங்கன்னு நீ சொல்லணும்னு சொல்ல, ஆனா அவங்க என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்குள்ள அங்க இருந்து டூயிங் வரான். அவங்க கிட்ட போய் பேசுன்னு சொல்லி கூட்டிட்டு போக அங்க போய் அவ சொல்றா, தாத்தாவும் பாட்டி என்னை பத்தி தப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்ல, ஏமா இந்த மாதிரி பண்றீங்க? இல்லையே, நான் எதுவும் தப்பா பேசவே இல்லை இந்த பொண்ணை பத்தி, அதெல்லாம் போய் அவ போய் சொல்றா, அவ பொண்ணு வளர்க்கறதே சரியில்லைன்னு சொல்ல, நான் அவங்ககிட்ட கேட்கிறேன் உண்மையே சொல்லுமா, உன்னை பத்தி அவங்க பேசினாங்களான்னு சொல்ல, அந்த பொண்ணு பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு டூயிங்க்கு புரியல. அவன் பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துட்டான். வான்னு சொல்லி ரூம் கூட்டிட்டு போய் அடி அடி நடிக்கிற, உனக்குலாம் அறிவில்லையா? நான் சொல்லி கொடுத்தது கூட கரெக்டா சொல்ல மாட்டேங்கிற, சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு, இந்த வாழ்க்கை நமக்கு போயிடும், நீ மட்டும் கரெக்டா இல்லைன்னா எல்லாமே போயிடும், நடு தெருவுல தான் நிக்கணும்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா அங்கிருந்து வந்து நிக்கிறான் டூயிங். என்ன பண்ணியிருக்க? குழந்தைகிட்ட போய் பொய் சொல்லி கொடுத்துருக்க, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, அது வந்து நானுன்னு சொல்லி சமாளிக்கிறா. இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட கேட்குறேன், கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உங்ககிட்ட தாத்தா பாட்டி எப்படின்னு உங்களை நல்லா தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுது. அது இவ சும்மா தான் பேசுறா, இவ சும்மா தான் பேசுறான்னு சொல்ல, அப்பா கிட்ட பேசு, இவரோட என் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. அப்போ அவளுக்கு என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு தோணல, நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட வச்சிருக்க. எதுக்காக இப்படிலாம் பண்ண? நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன், என் கண்ணு முன்னாடி நல்லா இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு உன் பின்னாடி வந்திருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட என் மேலே பாசமா இல்லை, ஏன் இப்படி இருக்கன்னு சொல்ல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு அவ பாட்டு கத்துறா. ப்ளீஸ் கொஞ்சம் என்னை தனியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அழுதுட்டு நிக்கிறான். யாரோ வர்ற மாதிரி இருக்கு. வெளியே போய் பார்த்தா இவ பண்ண தப்புக்கெல்லாம் சேர்ந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகுது. அதாவது ஒரு பொண்ணு மேல தப்பா பழி போட்டது. ஸோ ஹீரோயினும் ஹீரோ சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே டூயிங்கோட காலில் விழுந்து அழுகுறா. உன் குழந்தைய அப்பா அம்மா பத்திரமா பார்த்துப்பாங்க, நீ கிளம்புன்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு அப்படியே டூயிங் ஃபீல் பண்றான். என்னோட வாழ்க்கையை நானே தொலைச்சிட்டேன், இவளுக்காக நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்கறக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரான். உனக்காக வாங்கிட்டு வந்த யாயா இந்த கிஃப்ட்னு சொல்ல, அதை விட பெரிய லிமிடெட் எடிஷனே என்கிட்ட இருக்க அங்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல, சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். கரெக்டாக பார்த்தா ஹீரோவும் என்ட்ரி. ஹீரோவை பார்த்தோன்னே அந்த பையன் அப்படியே ஓடி போயிட்டான். ஹீரோயினும் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எங்க கூட சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் தனியாக உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட நடந்த எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்கான். இவளோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்திருப்பா, ரொம்ப தூரம் தாண்டி. ஸோ ஹாப்பியா அந்த 10 வருஷம் என்ன நீ பத்திரமா தான் பார்த்துக்கிட்ட, என்ன நீ நல்லா பார்த்துக்கிட்ட, என்ன நீ லவ் பண்ண, நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, என்னோட லவ் எனக்கு தெரியாம போயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தப்ப நான் நிம்மதியா இருந்தேன், இப்போ என்னோட வாழ்க்கையே போச்சு, அவளுக்காக உன்னை விட்டது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கான். பையனை கொஞ்சம் கூட பார்த்துக்கவே இல்லை, அதை பத்தி இவன் யோசிக்கல. ஹீரோயின் பிரிஞ்சு போயிட்டாலே மறுபடியும் சேர முடியுமாங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்கறக்காக போகிறான். நான் பண்ணது தப்பு தான், இப்போ நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன் நம்ம அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என் பையனை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. ஒரு பார்ட்டிக்காக தான் வந்திருப்பாங்க. அங்கே ஹீரோயினுக்கு வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்போ தான் இந்த ஆள் வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ பேச வரான். உன்னோட லைஃப்பில் எல்லாமே சரியாக இருந்தது, நீ தான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன், நீங்கள் சைன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன், சைன் பண்ணி கொடுத்துருங்க, நான் எல்லாரையும் விட்டு தூரமாக போகணும்னு ஆசைப்படுறேன், என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ, அது மட்டும் எனக்கு போதுங்கிற மாதிரி அவன் ரொம்ப தியாகி மாதிரி பேசுறான். ஹீரோ சொல்றான், அவளோட லைஃபா அவள் வாழ்றா, அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்றா, இதுதான் அவளோட உண்மையான சந்தோஷம், அது உனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, இப்பதான் எல்லாமே எனக்கு தெரியுது, என் கண்ணு முன்னாடி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு டூயிங் அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ இங்கே பார்த்தா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனு, எதுக்கு நான் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறேன், எனக்காக எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்ல, நான் ஹாப்பியாக இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் உனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபுல் ட்ரிங்க். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து போட்டா. பா இடுப்பே வலிக்குது, உன்னை தூக்கிட்டே வர முடியலன்னு சொல்ல, அப்படியே அவன் கீழே போய் உட்காரான். எங்கே போகிற, உட்கார், உனக்கு நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்ல, பேசாத அமைதியாக இருன்னு சொல்ல, அமைதியாக உட்காரா, தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போக டக்குன்னு கையை பிடிச்சி விழுக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கு புரியல, பார்த்துக்கிட்டே இருக்க, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம்
போய் தண்ணி எட்டு வந்து கொடுக்க தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அவன் அப்படியே ஹீரோயினோட காலில் படுத்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப வருஷமாக சொல்லணும்னு நினச்சி சொல்லவே முடியல. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாதன்னு பிடிச்சி தள்ளி விட்றா. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இல்லை இல்லை நான் ட்ரிங்க் பண்ணாலும் தெளிவாக தான் இருக்கேன். காலேஜ்லேருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், உன்கிட்ட சொல்லலான்னு வந்தா நீ கிராஜுவேஷன் ஆயிடுச்சு கல்யாணம் படிக்கிறேன்னு போயிட்டு உன்கிட்ட என்னால் சொல்ல முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்போ சொல்கிறதுன்னு தெரியல. இன்னுமே என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. 10 வருஷமா உன்னை தவிர வேற யாரையும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. உண்மையாக சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருந்த. ஆனால் உன்னை மிஸ் பண்ணதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா. எனக்கு உன் கூட இருக்கணும், மறுபடியும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. இப்போவாது எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிறது உன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன், இப்போ வரைக்கும் சொல்லலேன்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போவாது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ், நான் உன் கூடயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அப்படி க்ளோஸாக போகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹீரோயின் அப்படியே அழுகிறா. கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே க்ளோஸாக கிஸ் பண்ணலான்னு போகிறான். டக்குன்னு பார்த்தா அப்படியே ஹீரோயினோட மடியில் படுத்துட்டான். நீ சரியான முட்டாள்டாங்கிற மாதிரி ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோ எஞ்சி பார்க்குறான், கவுச்சில் அப்போ தான் படுத்துருக்குது தெரியுது. ஹீரோயின் வரா, இந்தான்னு சொல்லி தண்ணி கொடுக்க, அது வந்து நேற்று நைட் நடந்ததெல்லாம் சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி போட்டு காட்ட நான் போயிட்டு வரேன்னு குடுக்குடுன்னு ஓடிட்டான். அட பாவின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு அங்கிள் போயிட்டாரான்னு பையன் வேற வந்து கேட்குறான். போயாச்சு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான். என்ன பேச போகிற, நேற்று நான் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசினது எல்லாமே உண்மைதான், என் மனசில் இருக்கத்தான் சொன்னேன், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட லைஃப்பில் நீ எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா, சந்தோஷமா இருக்கணும்னா ஸ்வீட் சாப்பிடுன்னு என்கிட்ட சொன்னேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஸ்வீட் மட்டும் தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல, நீயாவது கிடைப்பியான்னு நினைச்சேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. சந்தோஷம்னா என்னன்னு உன்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச அந்த ஃபேமிலி உன்கிட்ட மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு வேற எதுவுமே தெரியலன்னு சொல்ல, இங்க பாரு நான் டைவர்ஸ் ஆனவன், என்கிட்ட பையன் இருக்கு, எனக்கு தெரியுமே, ஏன் தெரியாம எதுவும் இல்லையே, பட் என் குழந்தைய நீ ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ண, நீ இதை பத்தி யோசிக்காத, ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ரூம் ஃபுல்லா கிஃப்ட்ஸா இருக்கு, குழந்தைங்க விளையாட டாய்ஸா இருக்கு. இதெல்லாம் உன் பையனுக்காக, நம்ம பையனுக்காக நான் அரேஞ்ச் பண்ணது. இந்த ஜுவல் உனக்காக நான் வாங்கினது. நான் கண்டிப்பா நீ என்ன திரும்பி வருவ, என்கிட்ட வருவ அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணேன். உனக்கு டைவர்ஸ் ஆனதை நினைச்சு நான் சந்தோஷம் எல்லாம் படலப்பா. ஆனா ஒண்ணு, நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஹாப்பியா இருக்கும், உன்னோட லைஃப் கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் சைனீஸ் நியூ இயர் போல அப்பா அம்மா மீட் பண்றதுக்காக ஹீரோயின் கூட்டிட்டு போறா. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, இருக்கிற எல்லாரும் சாப்பாடுலாம் சர்வ் பண்ணி ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இது வரைக்கும் சைனீஸ் நியூ இயர் ஹீரோ செலிப்ரேட் பண்ணதே இல்லை போல. அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்கிறா. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு. ஏற்கனவே அவள் டைவர்ஸ் ஆனவ, அவளோட வாழ்க்கை ஒரு டைம் தப்பாயிடுச்சு, இந்த டைம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன், எப்பயுமே அவள் கூடயே இருப்பேன், அவளை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி டம்ப்ளிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து டம்ப்ளிங்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் பண்ணுற டம்ப்ளிங்ஸோட சேஃப் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயினோட அம்மா தான் காமெடி பண்றாங்க, உங்ககிட்டலாம் டம்ப்ளிங்ஸ் பண்ண சொன்னா இப்படிதான் பண்ணுவியான்னு சொல்லி. அப்புறம் ஹீரோட அம்மாட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ வீட்டுக்கு வா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு. அதே மாதிரி கூட்டிட்டு வரான். வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட பேசவே இல்லை, அம்மா தனியா போயிட்டாங்க. ஹீரோ கூப்பிட்டு, எனக்கு பிடிக்கலடா இந்த மாதிரி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு கூட நீ வாழ்றது எனக்கு பிடிக்கல, அவளா வேணாம், வேற நல்ல பொண்ணா சூஸ் பண்ணுன்னு சொல்ல, சாரிம்மா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அம்மா ஹீரோயினை தனியா வர சொல்லி பேசுறாங்க. இங்க பாரு, என் பையனை விட்டு போயிரு, அவனுக்கான தனி வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க எப்பயாவது டிசைட் பண்ணிருக்கீங்களா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? இது வரைக்கும் அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. அதுக்கான காரணம் நீங்க தான். என்ன சொல்ற? அவன் பர்த்டேக்கெல்லாம் அவனுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் நான் கொடுத்துருக்கேன், சாதாரண கிஃப்ட் கிடையாதுன்னு சொல்ல, அதுல அவனுக்கு சந்தோஷமா இருந்திருக்கா? அவன் பர்த்டே அன்னைக்கு அவங்க கூட நீங்க இருந்திருக்கீங்களா? ஒரு நாள் அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். அவனோட சந்தோஷம் என்ன தெரியுமா? அவன் கூட நீங்க இருக்கணும், ஆனா நீங்க இல்ல. ஸோ இப்போ நீங்க அவன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த டைம்ல அவன் பக்கத்துல நீங்க இல்ல. அவன் ஆசைப்பட்டது அவனோட ஃபேமிலி போட்டோ, ஒரே ஒரு டைம் உங்க கூட நின்று ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு. ஒரு நாள் கூட நீங்க அது பண்ணதே இல்லை. ஸோ அதை தான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். நான் அவனை விட்டு போயிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாளைக்கு ஸ்டுடியோக்கு வாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ அவங்க கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடுவேன், உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவேன்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லி அம்மா எதுவும் பேசுகிறாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், காலையில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அம்மாலாம் வரமாட்டாங்க, என்னோட ஆசை எப்பயுமே நடக்காது, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறான். சாரி நான் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ ஏதோ தள்ளி தள்ளி நிற்கிறாங்க, பக்கத்தில் வந்து நில்லுங்கன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சிட்டு வந்து ஹீரோயின் நிற்க வைக்கிறா. அப்பா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க, ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி நீயும் வந்து நில்லுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நின்றுக்கிறா.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல 2 பேரோட லவ்வை. அப்புறம் ஹீரோக்கான பர்த்டே செலிப்ரேஷனு. என்னது பர்த்டேவா? எனக்கு இப்போ பர்த்டேவே இல்லையே, லூனார் மந்த் பர்த்டேப்பா, செலிப்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, கேக்கு போன டைம் மாதிரி இந்த டைம் மோசமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஹீரோ காமெடி பண்ணுறான். அப்புறம் பார்த்தா அந்த கேக்கு பண்ணது அவங்க அம்மா தான். லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. சாரிப்பா, நான் ஒரு 3 டைம் ட்ரை பண்ணேன், 2 டைம் சொதப்பிருச்சு, 3வது டைம் ஒரு அளவுக்கு தான் வந்தது. ஸோ இந்த கேக் உனக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, அம்மா உனக்காக பண்ண கேக்கு, சீக்கிரம் கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க. நானும் என் பையனும் சேர்ந்தா பண்ணுவோன்னு சொல்லிட்டு யாயாவை பக்கத்தில் வச்சுட்டு கேக் கட் பண்ணுறான். ஸோ ரொம்ப க்யூட்டாக அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபிலாம் எடுத்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் பார்க்குறான். அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. உன் கூட இருந்த வாழ்க்கை எனக்கு போயிடுச்சு, இதுக்கப்புறமாவது நீ ஹாப்பியாக இருன்னு சொல்லி அங்கே இருக்க ஃபோட்டோவை பார்த்து அவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ பிஸ்னஸில் பெரிய மேக்னெட் ஆகிட்டாங்க போல இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. பட் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாளான்னு பார்த்தா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவா போல. அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி பையன் ஃபீல் பண்ண, ஸோ என் கூட அப்பா இருக்க வரைக்கும் நான் உங்களை எப்பயும் மிஸ் பண்ண மாட்டேமா, சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஓடி போகிறான். தேங்க்யூ என்னோட லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, என்னோட வாழ்க்கையை என்னை வாழ விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக உன் பக்கத்துலேயே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் கூட நடந்து வரேன் அந்த பிரிட்ஜில். ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்கில் இந்த மூவியை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்கணுன்னு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.